வாருமையா போதகரே, வந்தமையாசீர்வதித்திடுமே, வந்தமை ஆசீர்வதித்திடுமே. ஆசீர்வாதத்துக்காக ஏங்கும் பிள்ளையே, ஆண்டவர் எனக்கு சொல், வாருமையா போதகரே, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம் அண்ட் பிளஸ் மீ. அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வீர்களா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து ஒரு ஜெபமாய் விண்ணப்பமாய் ஏறப்பாயா? வாருமையா போதகரே, வந்தமை ஆசீர்வதித்திடுமே, அருமையா போதகரே, வந்தமை ஆசீர்வதித்திடுமே. ஆம் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. எங்களோட உள்ளாவிக் கொண்டிருக்கிறபடினால் நன்றி. நேற்று தினத்திலே சகேயுடைய வாழ்க்கையில் நீ செய்த அற்புதங்களை குறித்து தியானித்தோம் ஐயா. ஆண்டவரே, அவனுடைய வீட்டிலே நீ தங்க விரும்புகிறீர் என்று சொன்னீர். அதே வண்ணமா இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டிலே நீ தங்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அவர்கள் இருதயத்திலே நீ வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மைதானத்தை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மூடுகிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட், விதைக்கப்படுகிற விதையை பிசாசானவன் தொடாதபடிக்கு, ஓ இந்த விதையானது நூறு துணையான பலன் தரும்படியாய், ஓ இந்த கூடாரத்தை, ஓ இந்த மைதானத்தை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. ஜோதிகளின் பிதாவே, நல்ல ஈவுகளை கொடுப்பவரே, ஓ பரலோகத்தை திறந்தருளும் ஆண்டவரே. ஓ பந்தவர் gates of heaven, Father God. ஆண்டவரே, இந்த வேளையில பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஓ நல்ல ஈவுகள் பரலோகத்திலிருந்து கடந்து வருவதாக. உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தில் களி கூறுவார்களாக. நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி அப்பா. நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நான் சொன்ன காரியங்களோடு இன்றைக்கு அதை தாண்டி தேவன் நம்முடைய வீட்டிலே ஏன் தங்க விரும்புகிறார் என்ற காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஒருவேளை நான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் நான் ஒருவருடைய வீட்டுக்கும் செல்ல மாட்டேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டிலே பிரதம மந்திரியை கூப்பிட்டால் என்றும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். பிரதம மந்திரி காரியம் இல்லாமல், காரணம் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டார். அப்படி என்றால் என் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, மன்னாதி மன்னராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? What is the reason behind that? அதன் பின்னாடி உள்ள ரகசியம் தான் என்ன? ஆண்டவர் உங்களை விசேஷித்த ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் வீட்டிலே கடந்து வர விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவஜனமே, உங்களுடைய வீட்டிலே ராஜாதி ராஜாவும் கர்த்தராதி கர்த்தருமாகிய நேசர் இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறது? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஷபாலாரபா தூரபா சகுதலரபா. என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என் ஆவியிலே ஒரு களி கூறுதலை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் அநேகரை விடுதலையாக்குகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓ glory Father God. ஆண்டவர் இன்றைக்கு சகேயு வீட்டில் வந்தது போல உங்கள் வீட்டிலும் பெரிய மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சகேயு பெருமையினாலே, தன்னுடைய பதவியின் பெருமையினாலே ஒரு வீட்டை கட்ட நினைத்தான். ஆனால் அவன் கட்ட முடியவில்லை. பெருமையானவர்களுடைய வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுகிறாராம். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எனக்காக ஒருத்தர் வாசிப்பீர்களா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசிப்பீர்களா? அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். விதவையின் எல்லையையோ, போதுமா? அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். சகேயு, நான் ஒரு பெரிய சீஃப் டாக்ஸ் கலெக்டர், நான் பெரிய வரி வசூலிக்கிற அதிகாரி என்ற ஒரு ஆணவத்தினாலே எப்படியாவது தன் வீட்டை கட்ட நினைத்தான். ஆனால் என் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அகங்காரியே, உன்னுடைய வீட்டை நான் பிடுங்கி போடுவேன். உன்னுடைய வீட்டை நான் பிடுங்கி போடுவேன். I will tear your house. நான் உன்னுடைய வீட்டை பிடுங்கி போடுவேன். பிரியமானவர்களே, இது எச்சரிப்பின்
சகேயு தன்னுடைய பதவியினாலே, அந்த பதவியின் மமதையினாலே, பெருமையினாலே வீடை கட்ட நினைத்தான். ஆனால் முடிவோ என்ன ஆயிற்று? அவன் வீடு சுக்குநாராய் போய்விட்டது. அவனுடைய வீடு பிடுங்கி எறிந்து தூக்கி எறியப்பட்டது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கீழே அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா? பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். போதுமா? பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். இவனுக்கு என்ன பொருளாசை? சகேயு அதிகமான லாபம் சம்பாதிக்கும்படியாய், சீக்கிரமாய் நான் பெரியவனாய் மாறும்படியாய், எத்தனை ஏழை குடும்பங்களை அவன் அவனுடைய பணத்தை எல்லாம் பறித்தான். அவனுக்குள்ள இருந்தது என்ன? greediness, பொருளாசை. எனக்கு அநேகருக்கு பொருளாசை உண்டு. பொருளாசை உள்ளவர்களே எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வீட்டை நீங்களே கெடுக்கிறீர்கள் என்பதற்கு வேதம் சாட்சியா இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். He destroys his own family. அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கலைக்கிறான். எத்தனை பேர் பொருளாசையினாலே தன் வீட்டை கலைக்கிறார்கள். இன்றைக்கு கூட அநேகர் ஜெபத்திற்கு வருவார்கள். ஐயா, நான் சீட்டு வாங்கினேன், சீட்டை கொடுத்தேன். இன்னும் நிறைய பேர் சொல்வார்கள், நான் வட்டிக்கு வட்டி கடன் விட்டேன், இப்பொழுது அந்த பணம் எனக்கு திரும்பி வரவில்லை ஐயா. எங்கள் குடும்பம் அதை தான் நம்பி இருக்கிறது. வட்டிக்கு மேல் கடன் கொடுத்தது ஒன் தப்பு. வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். He destroys his own family. பிரியமானவர்களே, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் ஐயா. ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. The lust of money is the root cause of all evil. எல்லா துன்மார்க்கத்துக்கும் எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறதா. அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விவரமாய் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலர் பணத்தை நாடி பண ஆசையினால் பற்றிக்கொண்டு என்ன செய்கிறார்களாம்? தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்களாம். இப்ப நானே என் கத்தி எடுத்து என்னுடைய வயிற்றை அப்படியே குத்துவது போல பண ஆசைக்காரன் என்ன செய்கிறான்? தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்கிறான். பிரியமானவர்களே, பொருளாசைக்காரனை குறித்து நீதிமொழிகள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். போகட்டும். துன்மார்க்கனை குறித்து என்ன வேதவசனம் சொல்லுகிறது? யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தான். வாசித்து பாருங்க. யோபு எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா? பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் அவருடைய குமாரன் குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். போதுமா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது புரியுதா? என்ன வசனம் சொல்லுது? துன்மார்க்கன், பாவி, பொல்லாப்பு செய்கிறவன் பெருகுவான். He will increase. His wealth may increase. அவனுடைய சொத்துக்கள் பெருகும். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயா அவன் பெரிய ரவுடி, அவன் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கான், அவன் துன்மார்க்கமான ஜீவியம் செய்யறான், ஆனா நல்லா இருக்கானே, மாடிக்கு மேல மாடி கட்டுறானே. அநேகருடைய உள்ளத்துல இந்த ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்வியோடு இன்னைக்கு அநேகர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் ஆண்டவரை தான் நம்புகிறேன், நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் செழிப்பு இல்லை? நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு என்றுதான் இந்த வசனம் கடந்து வருகிறது. என்ன சொல்லப்படுகிறது? பொல்லாப்பு செய்கிறவன் பாவி என்னவா? அவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் பெருகுவார்கள். அந்த காலத்துல குமாரர்கள் இருந்தால் ஒரு பெரிய சொத்துக்கு உரிமையாளர் என்று அர்த்தம். இன்றைக்கு கூட உண்டு. வீட்டிலே குமாரர்கள் பெருகிவிட்டார்கள் என்றால் நல்ல வருவாய் தான். உங்களுக்கே தெரியும். நான் உங்கள் யூகத்துக்கே விட்டு விடுகிறேன். ஆமென். நிறைய பேருக்கு குமாரர்கள் இருந்தால் ஒரே சந்தோஷம். ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்து விட்டால் என்ன துக்கம் தெரியுமா? ஆண்டவர் பெண் கொடுத்தால் என்ன, ஆண் கொடுத்தால் என்று என்ன வரவில்லை. ஆனா என்ன நினைக்கிறாங்க? பெண்ணு கொடுத்தா, பெண்ணு பிறந்துட்டா போச்சுடா, குடும்பமே காலி என்று சொல்வார்கள்.
தமிழ்நாட்டில் ஒரு பழமொழியே உண்டு அல்லவா? என்ன சொல்வாங்க? ஐந்து குமாரத்திகளை பெற்றார்கள் என்றால் அந்த குடும்பம் பெரிய அரசனா இருந்தாலும் அவன் என்ன ஆயிடுவான்? ஆண்டி ஆகிடுவான். இப்படிதான் சொல்லப்படுகிறது. நான் அதிகமாக தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி நாள் தான், என்னுடைய வாலிப நாட்களுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருந்ததுனால எனக்கு அதிகமா பழமொழி அதிகமா வராது. ஆனா கூட கொஞ்சம் புரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால சொல்றேன், 5 குமாரத்திகள் வந்தாலே வீட்டுல 5 மகள்கள் பிறந்தாங்களே, அரசன் கூட என்ன ஆயிடுவான்? என்ன ஆயிடுவான்? ஆண்டி ஆயிடுவான். அல்லேலூயா. அப்பனா இவனுக்கு குமாரர்கள் விருத்தி அடைகிறார்கள். யாருக்கு? பொல்லாதவர்களுக்கு, துன்மார்களுக்கு விருத்தி அடையும் விட்டுருவார். போங்கடா, நல்ல விருத்தி அடைங்க. சரி, விருத்தி அடைந்த உடனே என்ன ஆகுது? அதே 16 வசனத்தை வாசியுங்கள். 16. அவன் புழுதியை போலவும் பணத்தை குவித்துக் கொண்டாலும் என்ன செய்வானா? அடுத்தது குமாரர்கள் பெருகினா, சரி நமக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்ல, வீட்டுல வந்து குமாரர்கள், இது வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் வட்டி எதுவும் கிடையாது, நல்லா வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு குமாரர்கள். அடுத்தது என்ன தெரியுமா? இவனுக்கு பணமும் குமிச்சிட்டு இருக்குமா? பணம் குமியுது. சரி, குமியுது. அதுக்குமா வாசிக்குமா? மண்ணை போல தன்னை போல வஸ்திரங்களை சவரித்தாலும் என்னெல்லாம் எடுப்பானா? வஸ்திரங்கள், வஸ்திரங்கள் மேல வஸ்திரங்கள். அநேகருக்கு நிறைய பட்டுப்புடவைகள், அநேகருக்கு நிறைய ஷர்ட். என்னென்ன ஷர்ட்லாம் வாங்க முடியும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஷர்ட் தான் போடுறதுன்னு தெரியல. ஓ ஆண்டவர், 2 ஷர்ட் 1 ஷர்ட் இருந்தா போதும். ஆனா நிறைய பேர் குமிச்சு வச்சிருப்பாங்க. 365 நாள் மட்டும் இல்ல, 365 10 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. அத்தனை சட்டை வச்சிருப்பாங்க, அத்தனை காரியங்கள். துன்மார்க்கனும் அப்படிதான் செய்யறான். அவன் என்ன செய்யறான்? சட்டைக்கு மேல சட்டை வச்சுக்கிறான். ஓ சாரிக்கு மேல சாரி வச்சுக்கிறான். பட்டு சாரி பட்டா இன்னொருத்தர் பார்த்தா, ஓ அது எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும். ஓ அந்த ஷர்ட் உடுத்திருக்கிறா, இந்த சகோதரருக்கு அருமையான ஷர்ட், இந்த சட்டை எனக்கு வேணும் என்று நினைக்கிறார்கள். பொல்லாதவன் துன்மார்க்கன் அப்படிதான் இருப்பான். என்ன நடக்கும்? இவெல்லாம் சேர்த்து வைக்கிறது யாருக்கு? வசனம் என்ன தெளிவாய் சொல்கிறது? நீதிமானுக்காக இவன் சேர்த்து வைக்கிறான். யாருக்காக? யாருக்காக? அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அவனுடைய வீடு பொட்டு பூச்சி. எப்படிங்க? பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போலும். யாராவது பொட்டு பூச்சி கட்டின வீட பார்த்திருக்கீங்களா? பொல்லாதவன் கட்டுற வீடு எது? அவன் நினைக்கிறான், நான் அந்த சிமெண்ட் சும்மா ISI மார்க் போட்ட சூப்பரான சிமெண்ட் வச்சுதான் கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் மேலிருந்து பார்த்து சொல்றாரு, பொல்லாதவனே, துன்மார்க்கனே, நீ கட்டுற வீடு எப்படி தெரியுமா? பொட்டு பூச்சி கட்டுற வீடு. இன்னைக்கு மழை அடிச்சதுன்னா காலி, இன்னைக்கு புயல் வீசுதுன்னா அதுக்கு அட்ரஸ் இல்லாம போயிடும். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். பொல்லாதவர்களுடைய வீடு பொட்டு பூச்சி கட்டுகிற ஒரு வீட்டுக்கு சமானமா இருக்கிறது. அதற்கு அர்த்தமா காவல் காக்கிறவன் போட்ட குடிசையை போல. அடுத்தது காவல்காரன் காவல் காக்கிறதுக்காக போட்ட குடிசையை போல இருக்குதான். அவன் நினைக்கிறான், நான் மாளிகையை தான் கட்டிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவன் கட்டி கொண்டிருக்கிறது என்ன? காவல் காடுகள் போடுகிறா குடிசையை போல இருக்கிறது. சீக்கிரமா உலர்ந்து போயிடும். பிரியமானவர்களே, பொல்லாதவர்கள் கட்டுகிற வீடு எப்படிப்பட்டது? இந்த சகையும் அப்படிதான் கட்டினான். இவன் வீடு எப்படி போச்சா? பொட்டு பூச்சி கெட்டுனா வீடு போல இருக்குதான். இன்னும் சொல்லப்படுது, காவற்காரன் காவல் காக்கிறதுக்காக ஒரு குடிசை வச்சிருக்கான். அந்த குடிசை மாதிரி இருக்குது. சகேவுடைய வீடு அப்படிதான் காணப்பட்டது. இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்து சந்திக்கும் வரை அவனுடைய வீடு அப்படிதான் காணப்பட்டது. எப்படி காணப்பட்டது? அவனுடைய வீடை அவனே கலைத்தான். அவனுடைய வீடை அவனே பீறி போட்டான். அவன் தன் வீடை தானே கட்டும்படி கட்டினான். ஆனால் எப்படி கட்டினான்? பொட்டு பூச்சி கட்டுகிற வீட்டை போல கட்டினான். எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம். இன்று கூட இங்கு உட்கார்ந்துட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே, அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நீயும் அப்படிதான் கட்டி கொண்டிருக்கிறாயா? உன் வீட்டை நீயே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? ஒருவேளை நீ கட்டுகிற வீடு இன்றைக்கு உனக்கு பிரகாசமாய் தோன்றலாம், உனக்கு பெரிய மாளிகை போல தோன்றலாம். ஆனால் வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பொல்லாதவன், ஓ துன்மார்க்கன் கட்டுகிற வீடு பொட்டு பூச்சி கட்டுகிற வீட்டை போல இருக்கிறது. துன்மார்க்கன் கட்டுகிற வீடு தானே அழிக்கிற வீடா இருக்கிறது. துன்மார்க்கன் கட்டுகிற வீடு தானே பீறி போடுகிற ஒரு வீடா இருக்கிறது. ஆனால் இயேசு கட்டுகிற வீடு எப்படிப்பட்டது? அதனால சகைவை பார்த்து சொன்னார், சகைவே, இன்றைக்கு நான் வீட்டுல வந்து தங்கணும், உன் வீட்டுல வந்து தங்கணும். ஏன் இயேசு நம் வீட்டில் தங்க வேண்டும்? Why Lord Jesus should stay in your house? உன்னுடைய வீட்டிலே ஏன் தங்க வேண்டும்? அதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வாசிப்பீர்களா? யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தை
நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நேற்று உங்களோட சொன்னேன், சகேயு இயேசுவை கண்டவுடனே மனம் திரும்பினான். என்ன திரும்பினான்? மனம் திரும்பினான். அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டான், ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். அவன் மனம் திரும்பினது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் தீமை செய்தானோ, யாருக்கு விரோதமாய் காரியங்களை செய்தானோ அவங்களோட ஒப்புரவாக வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் சொன்னான், நான் யாருடைய ஆஸ்தியாகிலும் நான் பற்றி கொண்டிருப்பேன் என்றால், நான் பிடுங்கி இருப்பேன் என்றால், என் ஆஸ்தியில பாதியாகிலும் நான் கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அவன் சொன்னான், யாருடைய சம்பாத்தியத்தாவது நான் பிடுங்கி இருப்பேன் என்றால், வரி வசூலிக்கும் போது அநியாயமாய் பிடுங்கி இருப்பேன் என்றால், அநியாயமாய் பிடுங்கின எத்தனை ரூபாவா இருந்தாலும் அது 4 மடங்காக நான் திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னான். ஆகவேதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சகேயு சொன்னான், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் அப்பா, என்னுடைய பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொன்னான். சுத்திகரித்த உடனே ஆண்டவர் பார்த்து சொன்னார், கட்டாயம் வீட்டுக்கு இன்னைக்குதான் பரீட்சை வந்திருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை லூக்கா 19 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்க வேண்டும். ஏனால் நேரம் இல்லாததுனாலே நான் சீக்கிரமா இதை முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் போய் தியானியுங்கள். இன்றைக்கு போன உடனே உங்கள் வேதாகமத்தை திறந்து வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நலமா இருக்கும். ஆண்டவர் சொன்னா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்பொழுது ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வீட்டிலே தங்க வேண்டும்? முதலாவதாக அவனுடைய தன் சொந்த குமாரனாய் மாற்றும்படியாய், தன்னுடைய குடும்பத்தின் அங்கமாய் மாற்றும்படியாய் இயேசு அவன் வீட்டிலே தங்க ஆசைப்பட்டார். இயேசு உங்கள் வீட்டில் தங்கவில்லை என்றால் அவர் உங்களுடைய அப்பாவும் அல்ல, நீங்கள் அவருடைய குமாரர்களும் அல்ல. யோவான் 1 அதிகாரம் 12 வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன செய்கிறானாம்? ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே, தன் பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டபடினாலே, தன்னுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினாலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி. என்னைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ பிரியமானவர்களே, அன்றைக்கு உங்களுடைய பேர் என் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. It is being written in the book of life. என் ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு பெரிய ஜீவ புஸ்தகத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ரெக்கார்ட் புக் வைத்திருக்கிறார். அந்த ரெக்கார்ட் புக்ல என்ன செய்கிறார்? உங்களுடைய பேரை பதிவு செய்கிறார். எப்படி இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறதோ, பிறந்த உடனே அதுக்கு ஒரு ரெக்கார்ட் புக் என்று உண்டு. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் கொடுப்பார்கள். பர்த் சர்டிபிகேட் என்று என்ன? கவர்மெண்ட்ல பதிவாகிறது, கவர்மெண்ட் பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. அதே போலதான் இன்றைக்கு மனம் திரும்பின ஒரு பாவி, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனம் முதலவா சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய மனுஷராய் மாறுகிறீர்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் என்ன சொல்கிறது தெரியுமா? இவன் என்னுடைய நேச குமாரன், இவன் என்னுடைய நேச குமாரதி. Oh, he is my beloved son. Oh, she is my beloved daughter. ஆண்டவர் உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய வீடுகள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, சகேயுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அன்றைக்கு பரலோக ராஜ்யம் அவனை குறித்து சொன்ன காரியம் என்ன? பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய ஈவை கொடுத்தது. ஜோதிகளின் பிதா ஒரு நல்ல ஈவை கொடுத்தார். என்ன ஈவு தெரியுமா? சகேயு, இன்னையிலிருந்து நீ துன்மார்க்கன் அல்ல, இன்னையிலிருந்து நீ பேராசைக்காரன் அல்ல, இன்னையிலிருந்து நீ பொருளாசைக்காரன் அல்ல, இன்னையிலிருந்து நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எனக்கு ஒரே சந்தோஷம். நான் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த குமாரன். ஹல்லேலூயா. கில்கால், கில்கால் என்று சொல்லும் பொழுது நான் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? ராஜா, என் ராஜா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் உண்டு? எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் உண்டு? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறும். சரி, பிள்ளையா மாறினா என்ன ஆகும்? அடுத்த ஆசீர்வாதங்களும் அதோட சேரும். நீங்க அந்த குடும்பத்தின் ஒரு பெரிய குடும்பம், பரலோக ராஜ்யத்தில் இருக்க பெரிய குடும்பம், என் ஆண்டவருடைய பெரிய குடும்பத்தின் அங்கமாய் மாறுகிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்க
நீங்க அங்கமாய் மாறுகிறீர்கள். அப்பொழுது உங்க அப்பா தான் அரசாளுவார். அல்லேலூயா. உங்க அப்பா தான் அரசாளுவார், உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்பா ஒரு வீட்டுல இருந்தா பாதுகாப்பு, அப்பா ஒரு வீட்டுல இருந்தா அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய நல்ல ஆலோசனையை சொல்லுவார். ஒரு வீட்டுல அப்பா இல்லை என்றால் அந்த வீட்டுல படுற கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீட்டுல ஒரு தாய் நடத்தக்கூடிய அளவுக்கு அப்பா அதை காட்டிலும் மேன்மையாக நடத்துவார். ஏன் இதை சொல்கிறேன்? தந்தைக்கு என்றால் இந்த உலகத்துல நல்ல பேர். ஒரு வீட்டுல ஒரு நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு புருஷன் இறந்து விட்டார். இறந்து விட்ட உடனே அந்த விதவையின் நிலைமை உங்களுக்கு தெரியும், மிக பரிதாபமான நிலைமை. அப்படி என்றால் அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? ஐயோ அப்பா இல்லாத பிள்ளைகளே, அநாதைகளே என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அநாதைகளை விடலாய். ஆண்டவர் சொன்னார், நீ இனிமேல் அநாதை அல்ல, நான் உன்னுடைய அப்பா, நான் உன்னுடைய அப்பா, நான் உன்னுடைய தகப்பன், நீ கவலைப்படாதே. இன்றைக்கு எத்தனை பேர் மிக துக்கத்தோடு, ஐயா என்னுடைய எதிர்காலம் சூன்யமா இருக்கிறதே, நான் இயேசுவை நான் நம்பினேன், ஆனா இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை காட்டிலும் அதிகமான துக்கம் என் ஆண்டவருக்கு உண்டல்லவா? அவர் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய குமாரன், நீங்க அவருடைய குமாரத்தி. உங்க வீட்டுல சந்தோஷம் நிக்கணும்னா ஏசப்பா உங்க வீட்டு தலைவரா இருக்கும். நிறைய பேர் வீட்டுல எழுதப்பட்டிருக்கும், ஏசு இந்த வீட்டின் தலைவர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனா அவர் தலைவரா இருக்க மாட்டாரு, வேற எங்கேயாவது இருப்பாரு. இவர் உள்ள உட்கார்ந்து எல்லாம் செய்வாரு. அதனாலதான் பழைய ஒரு பாடல் உண்டு, அருமையான நட்ராஜ முதலியார் அவர்கள் எழுதின பாடல். அவர் என்ன சொல்வாரு? இயேசு அந்த வீட்டில் சிகரெட் இல்லையே, இயேசு அந்த வீட்டில் பீடி இல்லையே, இயேசு அந்த வீட்டில் சிகரெட் இல்லையே, கூடி இல்லையே. அப்ப என்னதான் இருக்குது? இயேசு அந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு அந்த வீட்டில் சமாதானமே, இயேசு அந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே. இந்த பாட்டை நான் பல வருடங்களுக்கு முன்பாக கேட்டேன். அருமையான தேவனுடைய தாசன் இப்பொழுது மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார். நட்ராஜ முதலியார் அவர்கள் எழுதின இந்த பாடல், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டு ஐயா, இயேசு வந்த பிறகு, அப்பா வந்த பிறகு இனிமேல் பாவத்துக்கு இடமில்லை, நீங்க இனிமேல் அனாதையும் அல்ல, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய பிள்ளை. இன்னில இருந்து ஆண்டவர்ட்ட கேட்கும்போது சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளை. இன்னில இருந்து ஜெபிக்கும் போது ஏதோ பிச்சைக்காரர் மாதிரி கேட்காதீங்க. கேட்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. ஆண்டவரே அப்பா மகனாக எனக்கு கிருபை செய்ய மாட்டீரா? கேளுங்க, உரிமையோட கேளுங்க. ஆண்டவர் பெரிய உரிமையை கொடுத்திருக்காரா. வசனம் சொல்றது அதிகாரத்தை கொடுத்தார். God has given you an authority. What is that authority? To become a son of the Almighty God. சர்வ வல்லவருடைய தேவனுடைய மகனாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். பிரியமானவர்களே, இயேசு அந்த வீட்டுல சந்தோஷம் தான். இயேசுவின் குடும்பத்துல எப்பொழுதும் சந்தோஷம் தான். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, இன்னும் பல இடங்கள்ல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துல பார்க்க போறோம். அன்றைக்கு எல்லாரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சந்தோஷமா, நாங்களாம் இயேசுவின் குடும்பம், நாங்களாம் இயேசுவின் குடும்பம், பெரிய குடும்பம், இந்த குடும்பத்தின் அங்கமா இருக்கிறேன் என்று சொல்வீர்கள். எத்தனை அற்புதமான காரியம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் குடும்பத்தின் அங்கமாய் மாறிவிட்டீர்கள். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு வந்த வீட்டில் என்ன நடக்கிறது? நீங்கள் அவர் குடும்பத்தின் அங்கமாய் மாறுகிறீர்கள், நீங்கள் அவருடைய குமாரர்களாய் மாறுகிறீர்கள், குமார்த்திகளாய் மாறுகிறீர்கள். அடுத்தபடியாக என்ன வருகிறது தெரியுமா? வாசிப்பீர்களா என்னோடு சேர்ந்து? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். செகண்ட்லி, ஆண்டவர் ஏன் உங்க வீட்டுல வந்து தங்கணும்னு நினைக்கிறது தெரியுமா? உங்களோட உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களோட உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க வீட்டுல நல்ல ஃபெலோஷிப் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் வடநாட்டிலே ஊழியத்துக்கு சென்ற பொழுது அங்கே செய்தி கொடுத்திருந்தேன். அந்த செய்தி கொடுத்த பிறகு ஒரு குடும்பம் என்னை அழைத்தது. அவங்க வீட்டுல, ஐயா இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க தான் சாப்பிடணும், இங்க நீங்க விருந்தினரா எங்க வீட்டுக்கு வரணும் என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு நேரம் அதிகம் இல்லாதபடினா என்ன சொன்னேன், அம்மா இந்த வரை வேண்டாம், அடுத்த முறை சொன்னா அவங்களுடைய முகம் அப்படியே துக்கமாய் போய்விட்டது.
பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு விருந்து கொடுக்கிறது இத்தனை சந்தோஷம், இத்தனை அன்பு இருக்கும் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல எதுக்கு தெரியுமா வராரு? அவரே வராரு, வழியே வராரு. உங்க வீட்டுல வந்து உங்களோட சாப்பிடணுமா, உங்களோட ஒரு நல்ல பந்தி இருக்கணுமா. இது என்ன காட்டுது? ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம். இன்னைக்கு வீட்டுலலாம் அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் சேர்ந்து சாப்பிடுற பழக்கம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனா என்னுடைய குடும்பத்துல என் தாய் தந்தை மற்றும் பிள்ளைகள் யாவரும், நாங்க 7 பேர் எல்லாரும் உட்கார்ந்து ஒன்றாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சாப்பிடுற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருந்துச்சு. அந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன். என்ன அருமையான blessed day. எத்தனை ஆசீர்வாதமான நாள் அது. எங்க அப்பா எங்க அம்மா பக்கத்திலேயே என் அண்ணன், பக்கத்திலேயே என் அக்கா, பக்கத்திலேயே என் தங்கச்சி, எல்லாரும் உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியத்தை கொடுத்தாரே. நான் அதுக்காக இன்னும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிரிந்துதான் இருக்கிறோம். ஒருவர் பஞ்சாபில் இருக்கிறார், மற்றவர்கள் திண்டுக்கல்லில் இருக்கிறார்கள். எல்லாரும் தேவனுடைய பந்தியில இப்பொழுதுதான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நாங்க எல்லாம் பிசிக்கலி பிரசன்டா இல்ல. அவங்க அங்க ஊழியம் செய்யறாங்க, என் அண்ணன் பஞ்சாப்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், என்னுடைய மற்றவர்கள் அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்க. பிரியமானவர்களே, ஆனா அந்த நாட்களை யோசித்து பார்க்கிறேன், எத்தனை அற்புதமான நாள். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட பந்தி இருக்க விரும்புகிறார், உங்களோட பந்தி இருக்க விரும்புகிறார். சரி, பந்தி இருக்க போகிறார், உண்மைதான். எதுக்கு பந்தி இருக்கணும்? அதுக்கும் ரீசன் உண்டு, ரகசியம் உண்டு. வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அது கீழே இருக்கிற 21ஆம் வசனத்தை வாசிப்பார்களா? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காருவான். ஹல்லேலூயா. சும்மா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. ஏன் தேவன் உங்களோட பந்தி இருக்க விரும்புகிறார்? Why God wants to have a love feast with you? Why my God wants to die? என் வீட்டுல வந்து விருந்து சாப்பிடட்டும். எதுக்கு? நான் மந்திரி ஆவேனே. இன்னைக்கு அவங்க மண்டி அடிச்சுட்டு போய் மந்திரி பதவி கிடைக்குதுன்னு ஓடுறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பணம் கொடுத்து இந்த மந்திரி பதவி வாங்கினான்னு நினைக்கிறாங்க. ஆனா 1000 வருஷம் அரசாட்சியில, பிரியமானவனே, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் என்றால், நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுவாய் என்றால், தேவன் உன் வீட்டில வந்து தங்குவார் என்றால், நிச்சயம் சொல்கிறேன், நீ தான் தேவனுடைய மந்திரி, நீ தான் தேவனால் வைக்கப்படுகிற ராஜா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். எத்தனை அற்புதம். ஃபாதர் பிர்க்மன் அதனால நான் பாடுறேன். என்ன பண்ணார் தெரியுமா? மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஐயாசரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயாசரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், மகனாய் தெரிந்து கொண்டு விட்டாரா? மகளாய் தெரிந்து கொண்டு விட்டாரா? உங்களை ராஜாவாய் மாற்றி விட்டாரா? உங்களை மந்திரியாய் மாற்றி விட்டாரா? உங்களை ஆசாரியா மாற்றி விட்டாரா? அப்படி என்றால் என்னோட சேர்ந்து இப்பொழுது பாடுவீர்களா? என்னோட சேர்ந்து பாடுவீர்களா? உற்சாகத்தோடு சொல்வீர்களா? ஏசப்பா என் வீட்டுல வரும், என்னோட பந்தீரும். மகனாக தெரிந்து கொண்டு கரங்களை தட்டி உற்சாகம் பண்ணலாமா? ஓ மகளாக, ஓ மகனாக தெரிந்து கொண்டு மறுபடி பிறக்க வைத்தீ. கரங்களை வைத்து சொல்லுமா? ராசாக்களும் ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
ராஜாவாய் மாற்றி விட்டாரே. ஓ, அவருடைய அன்பு எத்தனை பெரியது. இயேசு ஏன் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும்? உன்னோட பந்தி இருந்து உன்னை எங்க திரும்ப உயர்த்தணும்? ராஜாவாய் உயர்த்தணும். மூன்றாவது ஒரு காரியத்துக்கு நேராய் கடந்து செல்ல விரும்ப நேரம் மிக குறைவாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் என்னோட சகித்துக் கொள்ளுங்கள். இன்னும் 2 குறிப்பு தான். இன்னும் 3வது குறிப்புக்குள்ள வரதுக்கிறேன். நீங்க கட்டாயம் இருந்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பாத்தீங்களா? துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஓ, அவரை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஓ, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் யாவரும் நீதிமான் தான். நீங்கள் இயேசுவின் பிள்ளையை மாறிவிட்டீர்கள். நீங்கள் இயேசுவோடு பந்தி இருக்கிறீர்கள். உங்களை தேவன் ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய வீட்டை நான் சும்மா விட மாட்டேன், அவனை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். ஏன் உங்க வீட்டுல தங்கணும் தெரியுமா? உங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும், பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும். எனக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம், வேதத்துல பழைய ஏற்பாடு என்று ஒன்று உண்டு. அதுல ஒரு சம்பவம் எனக்கு தெரியும். ஓபேதேதோம் என்ற ஒரு அருமையான தேவ மனிதன் இருந்தார். மிக ஏழைதான், அவ்வளவு பணக்காரர் அல்ல, சாதாரண ஒரு மனிதன். அவன் வீட்டிலே தேவனுடைய பெட்டி என்று அழைக்கப்படுகிற உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் வைத்தார்களாம். அதை குறித்து நீங்கள் 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த ஓபேதேதோமின் வீட்டை கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டிலே 3 மாதம் அளவு தங்கிற்றான். தங்கினதினாலே கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்தார், அவனுடைய உடைமைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்க வீட்டில் இயேசு இருந்தால் பிரியமானவர்களே, உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் உடைமைகளையும் ஆசீர்வதிப்பார். God will bless you spiritually, God will bless you materially, God will bless you physically. உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி? பொருளாதார ரீதியில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தரித்திரராய் விட மாட்டார். வேதவசனம் மிக தெளிவா சொல்கிறது, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க குறைவுபடவே மாட்டீங்க, நீங்க குறைவுபடவே மாட்டீங்க. அப்ப 3வது காரியம், கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க போகிறார். He wants to bless all the articles in your household. Hallelujah. In your house, the articles which are in your house, அதை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பொருளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். இன்றைக்கு உங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 பலனை தந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. எந்த காலத்திலே? பஞ்ச காலத்திலே என்று சொல்கிறது. பஞ்ச காலமாய் இருக்கலாம், ஓ ஒன்றும் நடக்காது என்று சொல்லலாம். கவலைப்படாதீர்கள். ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரை உங்கள் வீட்டில் தங்க வையுங்கள். ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்கட்டும். உங்க பிசினஸ் வளரும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், இன்னும் அதிகமாய் வளருவான், அதிகமாய் வளருவான். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க மகனே, மகளே, உன் வீட்டில் இயேசுவுக்கு தங்க இடம் கொடு. அன்றைக்கு ஓபேதேதோம் தன்னுடைய வீட்டிலே 3 மாதம் அளவு உடன்படிக்கை பெட்டி வைத்த பொழுது அதை அழகாக பராமரித்து பயபக்தியோடு அதை வைத்திருந்தான். அதனால என்ன நடந்தது? கர்த்தர் அவன் வீட்டையும் அவனுடைய உடைமைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அநேகருடைய பேருடைய வீட்டில் ஆசீர்வாதங்களை பிசாசன் திருடி வைத்து இருக்கிறான். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், வேறு ஒன்றுக்கும் வரான். நான் சொல்லுகிறேன், மிக தெளிவாய் சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. என் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிவிட்டார். இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன், சத்ருவாகிய சாத்தான், அவன் என்ன செய்கிறான்? முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பேரு திருடன். என்ன பேரு? திருடன். ஒரு திருடன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பிக் பாக்கெட் வந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, கிட்னாப்பர் வந்துட்டு இருக்கான். அவன் பேரு பெரிய பெரிய பொய்யன், திருடன் என்று தான் சொல்கிறது. அவன் வேலை 3 வேலை. இந்த வேலை தான் செய்கிறான், 3 வேலை. He does 3 works. என்னது? முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல்ல திருடுவான், 2வது அவன் கொல்லுவான், 3வது அழிப்பான். He comes to steal. First he comes to steal. அவன் திருட வருவான். 2வது he will come to kill. அவன் கொல்லுவான். Third he will come to destroy. அவன்
உங்களை ஆத்மாவிய நாசம் பண்ணிடுவான். ஆனா இயேசு அந்த வீட்டுல என்ன தெரியுமா வரும்? இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யார் அந்த நபர்? இயேசுவுக்கு தன் உள்ளத்தை கொடுத்தவர்கள், இயேசுவுக்கு தன் வீட்டில் இடம் கொடுத்தவர்கள், இயேசுவோடு பந்தி இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்றார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறீர்களா? கண்ணீர் கவலை இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், நீங்கள் இயேசுவின் குடும்பத்திலே உண்டு, இயேசுவின் குடும்பத்திலே உண்டு. ஆகவே அங்கு எந்த விதமான பயம் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, கஷ்டம் இல்லை, ரோகம் இல்லை. தேவன் உங்களை பல விதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, என்னோட சேர்ந்து பாடுவீர்களா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நீரை சந்தோஷம் அங்கு உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நீரை சந்தோஷம் அங்கு உண்டு. அங்கு பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, ரோகம் இல்லை, அங்கு கஷ்டம் இல்லை. பாவம் இல்லை, அங்கு ரோகம் இல்லை, அங்கு கஷ்டம் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவா. சரி சொல்லலாம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நீரை சந்தோஷம் அங்கு உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நீரை சந்தோஷம் அங்கு உண்டு. நம்பிக்கையோட சொல்றீங்களா? அங்கு பாவம் இல்லை, ரோகம் இல்லை, அங்கு கஷ்டம் இல்லை. சேர்ந்து சொல்றீங்களா? பாவம் இல்லை, அங்கு ரோகம் இல்லை, அங்கு கஷ்டம் இல்லை. ஏன்? ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவா. இயேசுவின் குடும்பம் ஒன்று. என்ன? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நீரை சந்தோஷம் அங்கு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரம் இல்லை, இல்லாவிடில் கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்தையும் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் என்னோட நிறைய காரியங்களை சொன்னார். பெருரை மக்களுக்கு சொல், நான் அவர்களுடைய வீட்டில் வரணும்னு விரும்புறேன். ஏன் தெரியுமா? என்ன, அவர்களை என் சொந்த குமார்த்தியா நான் வைக்க விரும்புகிறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அனாதையா மாறிட்டேங்க. நோ, யூ ஆர் நெவர் an orphan. நீ அனாதை அல்ல. உனக்கென்று பரிதபிக்கக்கூடிய, உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு நேசர் உண்டு. இரண்டாவது காரியத்தை சொன்னாரு, என் பிள்ளைகிட்ட சொல்லு, நான் அவங்களோட பந்தி இருக்கணும். ஏன்னா 1000 வருஷம் அரசாட்சி வரப்போகுது. அதுல இந்த நபருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுக்கணும், போஸ்ட் கொடுக்கணும். இந்த நபருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும். இந்த மகனுக்கு பெரிய மந்திரி பதவி கொடுக்கணும். ஆசைப்பட்டு எவ்வளவு பேருக்கு சந்தோஷம், எனக்கு மந்திரி பதவி கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. ஏமேன். இன்னைக்குதான் இப்பெல்லாம் எலெக்ஷன் நடந்திருக்குது. அவங்க மந்திரி பதவி கிடைக்கிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க போறார். மூணாவது காரியத்தை சொன்னார், என் பிள்ளைகளுக்கு சொல்லு, மெட்டீரியலி, பிசிக்கலி, இமோஷனலி சாத்தான் அவங்களை ரொம்ப நோகடித்து இருக்கிறாங்க. பேருடைய பொருளாதார விதத்தில் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். துன்மார்க்கன் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு நிலை நிற்கும் சொல்வீர்களா? நான் நீதிமான். இயேசு என் வீட்டில் தங்கி கொண்டிருக்கிறார். என் வீடு நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா சொல்வீர்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் வீடு நிலை நிற்கும். நிறைய பேர் சொல்றாங்க, அவங்க செய்வினை செஞ்சுட்டாங்க, அவங்க பெரிய கட்டு எனக்கு விரோதமா செஞ்சிருக்காங்க, எங்க வீடு அழியும்படி செய்யறாங்க. நோ, அது சாத்தான் உங்களுக்கு சொல்ற வஞ்சக சொல். He is deceiving you. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுடைய வீடு நிலை நிற்கும்.
நிழலாய் நிற்கும். அடுத்தது 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா? துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரமோ செழிக்கும். It will flourish. Flourish என்ன தெரியுமா? அது என்னைக்குமே அழியவே அழியாது. என் ஆண்டவர் ஒரு காரியத்தை flourish ன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அழியறதுக்கு சான்ஸே கிடையாது, அது வாடுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் கொடுக்கிற கிரீடமே வாடாத கிரீடம் தான். அவர் கொடுக்கிற கிரீடமே எப்படிப்பட்ட தெரியுமா? அது என்னைக்குமே பட்டு போகாது, அது பட்டேப்படாது, அது ஒரு விதத்திலையும் அது என்ன சொல்றது பரிசுத்த இன்னும் ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட கிரீடத்தை தான் கொடுக்குறான்னா உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வச்சிருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு உங்க வீடு நிலை நிற்க போகிறது. இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெனசரேத் என்ற தேசத்துக்கு கடந்து சென்றார். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு மனிதன், பிசாசினால் பீடிக்கப்பட்ட மனிதன், பிசாசினால் அவதிப்படுகிற மனிதன் இருந்தான். அவனை குறித்து வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? மார்க் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18ஆம் வசனங்களை வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். அதுல சொல்லப்படுகிறது, அவன் கல்லறைகளில் தங்கினான். அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன் கல்லறைகளில் தங்கினதுனாலே அவன் தன்னுடைய சட்டைகள் எல்லாம் கிழித்து விடுவானான். அவனை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் சொல்லி சங்கிலியினால கட்டினாங்களாம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை யாராலையும் சங்கிலியால கட்ட முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த மகனை தேடி சென்ற உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? அவன் குள்ளிருந்த பிசாசு, அவனை வாட்டி வதைத்திருந்த அந்த பொல்லாத பிசாசு, அவனுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பொல்லாத பிசாசினுடைய செயல்கள் எல்லாம் அன்னைக்கு பரிகரிக்கப்பட்டது, செயல் இழக்கப்பட்டது. ஆண்டவரை பார்த்த உடனே பயந்து நடுங்குகிறான். சாத்தான் சொல்றான், எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்து விட்டீர்கள்? ஏசப்பா ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்து விட்டீர்கள் சொல்றான். உடனே ஆண்டவர் சொன்னார், சாத்தானே இந்த மனிதனுடைய நீ சரீரத்திலிருந்து போ. அவன் பன்றிகள் கூட்டத்திலே போய் விழுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு என்ன தெரியுமா வசனம் சொல்லுது? அந்த பொல்ல இருக்கிறது என்ன தெரியுமா சொன்னாரு? உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு தேவன் உனக்கு சாத்தானவன் he destroyed his family, அவனுடைய வீட்டை அழித்து போட்டு விட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மீண்டும் மலர வைத்திருக்கிறேன், உன்னை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன். நீ ஒரு காலத்தை உன்னுடைய எதிர்காலமே சூனியமா இருந்தது, இனிமேல் வாழ முடியாது இருக்கிறேன், நீ என்னோட கூட வர வேண்டாம், உன் வீட்டுக்கு செல், உன் வீட்டுல உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னா. உங்க வீட்டுல கடந்து வருகிறவர் பா உமக்கு நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பேரை கடந்து வருகிறது. ஓ நீபா, ஓ அவருக்கு இடம் கொடு, அவருக்கு இடம் கொடு. பிரியமானவர்களே, எத்தனை பேர் என் வீட்டில் இயேசு தங்க வேண்டும் சொல்லுகிறவர்கள் கரங்களை தூக்கி சொல்வீர்களா? ஓ என் வீட்டில் தங்க வேண்டும், என் வீட்டில் தங்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுக்கல, ஒப்புக் கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு யார் எங்கள் வீட்டில் இயேசப்பா தங்கணும்னு நினைக்கிறாங்களோ நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்கிறேன். தேவன் அநேகருடைய வீட்டிலே இன்றைக்கு வருகிறதை பார்க்கிறேன். யார் வீட்டில் தேவன் வரணும்னு விரும்புகிறார்களோ முன்னாடி வாங்க பார்க்கலாம். ராபா ராபா ஓஷியந்தலை கொடுங்கள். ஓ glory, ஓ ரிபா கபாரியாந்தரபா. இன்னைக்கு தேவன் உங்கள் வீட்டில இருந்து தங்க விரும்புகிறார். உங்கள் வீட்டில தேவன் தங்க அங்கே நின்று கொண்டிருப்பில்லை, உங்களை கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். வாலண்டியர்ஸ் உங்களுக்கு ஒரு தாளை கொடுப்பார்கள். ஓ கைகளை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளை கொடுங்க. அதோ அந்த சகோதரிக்கு கொடுங்க. ஓ glory, ஆசீர்வாதத்தின் நேரம் வந்து வருகிறது. ஹalleluya, ஹalleluya. ஒரு விடுதலை நேரம். என் ஆண்டவர் உங்களை மகளாக தெரிந்து பதுரா பஷகுதரன. ஆண்டவரே தங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய கடந்து வாரும் ஐயா. ப்ளீஸ் கம் லார்ட். ஆண்டவரே இவர்கள் வீட்டிலே குடி புகுறோம் ஐயா. அப்பா இவர்கள் வீட்டை ஆசீர்வதியமானவராய், நாசனாக இயேசுவின் நாமத்தால் சபிக்கிறேன். எஸ் லார்ட், விடுதலை ஆவியானவர் கடந்து வருவீராக. ஆசீர்வதியும் ஐயா. Thank you Jesus. சுகவீனமாக இருக்கிறவர்கள் இருப்பாரா என்று இயங்குகிற மகனே மகளே, தேவன் உனக்கு சுகம் கொடுக்க போகிறார். இந்த வேளையில சுகவீனமாக இருக்கிறவர்கள், உங்களுக்கு நோய் தாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உங்களுக்கு கரங்களை வைக்கிறதா? அப்பா வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நாமத்தினால உன்னதமான பலவீனங்கள் நீங்குவதாக. கை காலில் இருக்கிற வலி, என் தலை, ஓ எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஓ இப்பொழுதே உங்களுடைய சகம் கடந்து வருவதாக, வல்லமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. ஏமே
இது நூலத்தனையான பலன் பெற வேண்டுமே, இது பலன் பெற வேண்டுமே. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இந்த வசனம் எங்க உள்ளத்தில் பெருத்தான ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அப்படி நீ செய்யறதுக்காக நன்றி, நீ அப்படி செய்யறதுக்காக நன்றி. தேங்க்யூ டாடி, உனக்கு நன்றி. ஏசப்பா நன்றி, நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக, சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்புவீராக. அவங்க வீட்டில் குடி புகுந்து அப்பா அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை சந்ததி சந்ததியாக தலைக்க பண்ணும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி, நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.